வெல்கம் பேக் டு மோட்டோ விஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் லீடர்னு சொல்லக்கூடிய ஒரு காரை பார்க்க போகிறோம். எஸ், இந்தியன் மார்க்கெட் வந்து டாமினேட்டட் பை எஸ்யூவி செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த எஸ்யூவியில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கார். எஸ், ஹுண்டாய் கிரெட்டா இன்னைக்கு நம்ம கூட இருக்குது. இது கிரெட்டாவோட ஃபேஸ் லிஃப்ட் மாடல். ஸோ ஆல்ரெடி வந்து ஹுண்டாய் வந்து ஃபேஸ் லிஃப்ட்ஸ் கொடுக்குறதுல வந்துட்டு இருக்கிறதுலே அவங்க வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கார்ஸை பீரியாடிக்கலாக சீசனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அப்கிரேட்ஸ் கொடுத்து ரெஃப்ரெஷிங் ஸ்டைலிங் அண்ட் மாடர்ன் ஃபீச்சர்ஸோடு கொடுக்குறதுல அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஹுண்டாய் கிட்டேருந்து அவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராடக்ட் லைனில் இருக்கக்கூடிய மோஸ்ட் செல்லிங் காரான கிரெட்டாவோட ஃபேஸ் லிஃப்ட்டில் ஃபீச்சர்ஸ் தாராளமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் இது ஒரு வெர்சடைலான எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன் வெர்சடைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விதமான என்ஜின் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 பெட்ரோல் இருக்குது, 1.5 டர்போ இருக்குது, 1.5 டீசல் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் கியர் பாக்ஸ் சாய்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் இருக்குது, உங்களுக்கு ஐவிடி கியர் பாக்ஸ் இருக்குது, அதாவது ஹுண்டாயோட சிவிடி கியர் பாக்ஸ். அண்ட் தென் உங்களுக்கு 7 ஸ்பீட் டிசிடி இருக்குது. டீசலில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கியர் பாக்ஸ் அண்ட் என்ஜின் சாய்ஸஸில் வரக்கூடிய இந்த பாப்புலரான ஹுண்டாய் கிரெட்டாவை இன்றைக்கி நம்ம இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இன்டீரியர், எக்ஸ்டீரியர், வாக் அரவுண்ட், டிரைவ், பவர் ட்ரெயின் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாப்புலர் ரெக்வெஸ்ட், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை. அது எங்களை மாதிரி ஒரு குட்டி சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம ஹுண்டாய் கிரெட்டாவோட இன்டெப்த் ரிவ்யூக்குள்ளார ஜம்ப் பண்ணலாம் வாங்க. இந்த ஃபேஸ் லிஃப்டட் ஹுண்டாய் கிரெட்டாவில் அவங்க பாடியில் வந்துட்டு அந்த ஷீட் மெட்டல் சேஞ்சஸ் வந்து நிறையவே கொண்டு வந்திருக்கிறாங்க. கிரெட்டாவோட எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்காங்க, ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இதை அவங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ண டைம்லேயுமே நம்ம பார்த்தோம். ஹை குவாலிட்டி ஷீட் மெட்டல்ஸ் உள்ளே இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த பிளாட்ஃபார்மை பற்றி பேசணுன்னா இது ஒரு அடாப்டட் K2 பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாடுலரான பிளாட்ஃபார்ம் அண்ட் ட்ரைட் அண்ட் டெஸ்டடான டிரைவ் ட்ரெயின்ஸோட கொண்டு வந்திருக்கிறாங்க. இதோட ப்ரீடிசஸரோட சேஃப்டி வைஸ் அவங்க ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த காரில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அது கூட ஒரு ஆடட் அட்வான்டேஜாக level 2 ஏடாஸும் இந்த கிரெட்டாவில் வருது டாப் அண்ட் வேரியன்ஸில். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த பவர் ட்ரெயின் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். நம்ம கூட இருக்கிறது ஒரு டீசல் கார் இன்றைக்கி. ஸோ பானட் நல்லா ஹெவியான பானட்டுங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கிரெட்டாவோட இந்த பானட்லேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஷீட் மெட்டலோட சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு, நல்லா தெரியுது. நல்லா ரீஎன்ஃபோர்ஸ்டாக பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. ஸோ இதுதான் கிரெட்டாவோட பவர் பே. ஸோ இங்கே நம்ம 1.5 லிட்டர் சிஆர்டிஏ என்ஜின் நம்ம பார்க்க முடியுது. இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிஃபைன்ட் யூனிட்னு சொல்லலாங்க. ஓவர் த ஜென்ரேஷன்ஸாக அவங்க அந்த டீசல் என்ஜினை 1.5 வந்து அப்படியே மெருகேற்றி இப்போ இருக்கக்கூடிய இந்த 1.5 சிஆர்டிஏன்றது ரொம்பவுமே ரிஃபைன்டு, ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு டார்க்கியான ஒரு என்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக NVH லெவல்ஸ் இருக்காது. அகெயின் நாய்ஸ் இன்சுலேஷன் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் தென் இந்த என்ஜின் அதிகமாக NVH லெவல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஹார்ஷ்னஸ்லாம் ஓரளவுக்கு ரிலேட்டபிளி கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பவர் ஃபிகர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 116 PS ஆஃப் பவரும் ஆல்மோஸ்ட் 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த டீசல் என்ஜின் 2 விதமான கியர் பாக்ஸ் சாய்ஸஸோடு உங்களுக்கு வருது. ஒன்று 6 ஸ்பீட் மேனுவலில் நீங்கள் இதை வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கலாம். அகைன் நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த யூனிட் ஒரு டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் தான். ரொம்பவுமே ஸ்மூத்தாக சீம்லெஸ்ஸாக ஷிஃப்ட் பண்ணக்கூடிய அந்த யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவில் அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருவோம். இந்த செக்மெண்ட்டில் கிரெட்டா எந்தூசியாசிஸ்ட்டுங்க விரும்பி வாங்கக்கூடிய ஒரு சாய்ஸ் ஆஃப் என்ஜினாகவும் இந்த டீசல் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபேஸ் லிஃப்டட் கிரெட்டாவோட எக்ஸ்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த ஸ்பேஸை டாமினேட் பண்ணுறது ஒரு வைடான ஒரு பெரிய டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அஃப்கோர்ஸ் கனெக்டட் எல்இடி இப்போ இருக்க ஜென்ரேஷனோட டிசைன் லாங்குவேஜ். ஸோ அண்ட் அகைன் இங்கே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்டைல் எல்இடிஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து அகைன் அந்த டிஆர்எல்ஸ் கூடயே இம்பைப்டாக மேட்ரிக்ஸ் ஸ்டைலில் வந்து ஒரு சைடு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து டார்க் க்ரோமோட யூசேஜ் நம்ம நிறையா பார்க்க முடியுது. கிரில் நல்லா பெருசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தடவை ஒரு மேட்சோ லுக்கிங்கான ஒரு கிரில். அது கம்ப்ளீட்டாக நம்ம இதுக்கு முன்னாடி வென்யூவில் பார்த்த மாதிரி
ஒரு டார்க் குரோம் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களோட கொரியன் கார்ஸில் இந்த டார்க் குரோம் ட்ரீட்மெண்ட் நம்ம நிறையா பார்க்க முடியும். ஒரு பெரிய ஹுண்டாயோட 2D பேட்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. ட்வின் பாட் ஸ்டைல் ஹெட்லாம்ப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஹெட்லைட் ஃபாக் லேம்ப் ரெண்டுமே ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி ஃபாக் லேம்ப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இந்த ஹெட்லைட் வந்து மேனேஜர்ஸ் குட் த்ரோ அப்படின்னு சொல்லலாங்க. நைட் டைம் விசிபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கான பொசிஷன் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹுண்டாய் சொல்கிறாங்க. அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மேசிவான ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஃபேஸை கொண்டு வந்த மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி இருந்த கிரெட்டாவோட டிசைன் லாங்குவேஜ் கொஞ்சம் ஒரு போலரைஸ் டிசைன் லாங்குவேஜ் தான். அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிசைன் ரொம்பவுமே எஸ்யூவிஸாக இருக்குன்னு சொல்லி ஆட்டோமொபைல் எந்தூசியாசிஸ்ட் செக்மெண்ட்லேருந்து ஒரு ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. அண்ட் அகைன் எங்களோட இம்ப்ரெஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு ப்ராமினெண்ட்டாக ஒரு மஸ்குலரான ஒரு எஸ்யூவி ஃபேஸை வந்து ரீடைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோரோவர் பானட்லேயே இருக்கக்கூடிய இந்த லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மஸ்குலரான லைன்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எஸ்யூவி கேரக்டர் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாகவே தெரியுது. ஸோ நம்ம கூட இருக்கிற இந்த கிரெட்டா இன்னைக்கு டாப் அண்ட் வேரியன்ட் SX அப்படின்றனால இங்கே ஒரு 17 இன்ச்சஸ்க்கான அலாய் வீல்ஸ் நமக்கு வந்துடுது. வைடான ஒரு ட்ராக் இருக்கக்கூடிய ஒரு டயர் இது. 215/60 R17 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்யூவியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராமினெண்ட்டான ஸ்ட்ராங்கான வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்காங்க அந்த ரக்கட் லுக்கை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் அகைன் சைட் மிரர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பிளைண்ட் ஸ்பாட் கேமராஸும் இந்த மிரர்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடுது. அண்ட் சைடில் இந்த பாடி லைன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த கிரெட்டாவோட லைன்ஸ் அந்த ஜெனட்டிக்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்லோப்பிங்கான ரூஃப் வரும். இங்கே ஒரு சிக்னேச்சர் ரூஃப் லைன் இங்கே இந்த பெல்ட் இப்படி வந்து சி பில்லரில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு கிரே தீம் கொண்டு வந்துருக்காங்க. இது நம்ம எல்லா ஜென்ரேஷன் ஆஃப் கிரெட்டா கார்ஸ்லையும் இந்த டிசைன் லாங்குவேஜை பார்த்துருப்போம். அண்ட் அகைன் இந்த காரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாடி ஒர்க்கில் இருக்கக்கூடிய அந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் எல்லாமே மஸ்குலராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிரெட்டாவோட சிக்னேச்சர் ஃப்ளேர்ஸ் எல்லாத்தையுமே ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மெட்டாலிக் கிரே கலரில் வந்து ஒரு ரூஃப் ரெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆத்தென்டிக் எஸ்யூவி லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு 4 வீல்ஸ்லேயுமே டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரெட்டாவோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2610 mm குவைட் லாங்கான காரு. மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் ஒன் ஆஃப் தி சப்ஸ்டான்ஷியல் ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காராகவே இந்த ஃபேஸ் லிஃப்ட்டும் ரீட்டைன் ஆகுது. ரியர் போர்ஷன் ஆஃப் தி கிரெட்டாவுமே கம்ப்ளீட்லி ரீடிசைன்டு. இந்த ஜென்ரேஷனல் ஃபேஸ் லிஃப்ட்டில் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கனெக்டிங் டிஆர்எல்ஸ் இருக்குது. அண்ட் அகைன் ஸ்லீக்கான எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸ் அதுக்குள்ளே இன்ஃபியூஸ்டாக வந்திருக்குது. அண்ட் த்ரூ அவுட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீட்டெயிலிங்கு ஒரு கிளாஸ் பாக்ஸ்குள்ளே வந்து எல்லாத்தையுமே இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு கிளாசி ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ளார இருக்குது. ஹுண்டாய் லோகோவுமே அந்த கிளாஸ் பாடிக்குள்ளார இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. அண்ட் அகைன் கிரெட்டாவோட பேட்ஜிங் பார்க்க முடியுது. SX டாப் அண்ட் ட்ரிம்க்கான பேட்ஜிங் பார்க்க முடியுது. கீழேயுமே ரியர்லேயுமே ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு ஸ்கிட் பிளேட்ஸ் ஒரு டஃப்பான ஒரு போல்டான எஸ்யூவி லுக்காக ஆட் பண்ணியிருக்கு. கிரெட்டாவோட பூட் ஸ்பேஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் பவர் டெயில் கேட் கிடையாது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லேட்ச் தான். ஸோ இங்கேயுமே அந்த பாடியில் ரீஒர்க் பண்ணது நல்லா பார்க்க முடியுது. ஹெஃப்டோட இந்த பூட் ஓப்பன் ஆகுது. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே ரொம்ப யூஸபிளான ஒரு பெரிய 433 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. உள்ள நம்ம கன்வீனியன்ஸ்க்காக ஒரு சின்ன லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. போஸ் ஸ்பீக்கர்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஒரு மேசிவான ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்டர் த பூட் வந்து ஒரு ஸ்பேர் டயர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பேர் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 205/65 கொடுத்துருக்குறாங்க. ஒரு மேசிவ் லக்கேஜை ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு மல்டிபிள் ட்ராலிஸை ஹோல்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பூட் ஸ்பேஸாகவே கிரெட்டா ரீட்டைன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஃபேஸ் லிஃப்டட் கிரெட்டாவோட இன்டீரியர்ஸ்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம். டோர் நல்லா சாலிட் தட்டோட சாத்துது அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பராக ஒரு ஜெர்மன் காரில் நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாலிட் நேச்சரில் இந்த கார் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டேஷ்போர்ட் வந்து ஒரு வாட்டர் ஃபால் லே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேரியஸ் லேயர்ஸில் வந்துட்டு அப்படியே ஒரு வாட்டரோட ஃப்ளோ மாதிரி இந்த டேஷ்போர்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் இந்த இடத்துலலாம் ஒரு பிரஷ்டு காப்பர் ஃபினிஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சின்ன இடங்களில் அந்த கார்னிஷஸ் கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனை சுற்றி சரௌண்டில் வந்துட்டு அந்த காப்பர் ஃபினிஷ் வந்துருக்குது. இதெல்லாம் சென்ஸ் ஆஃப் ப்ரீமியம்னஸ் ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் ஏசி டிசைனுமே ஒரு ஃப்ளோவாக இருக்குது. சென்டர் டேஷ்போர்ட்லேருந்து ஆரம்பிச்சு பிரஷ்டு அலுமினியம் ஃபினிஷ் அப்படின்றது டேஷ்போர்டோட எண்டு வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே டிசைன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். த்ரூ அவுட்டாக ஒரு வெல் புட் டுகெதராக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் இன்னொரு முக்கியமாக எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 பீஸ் கிளாஸில் ஒரு பெரிய ஹை அண்ட் ஜெர்மன் கார்ஸ்லாம் நம்ம பார்க்குற மாதிரி 2 10.25 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இன்னொன்று வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் டிஸ்பிளே. ஸோ இது ரெண்டுமே ஒரே பீஸ் ஆஃப் கிளாஸில் வந்து இம்பைப்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த பீஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக ப்ரொட்ரூடிங்காக உங்கள் வியூவெல்லாம் உங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு
மினிமலிஸ்டிக்காக எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு காம்பேக்டாக பண்ண முடியுமோ, அட் த சேம் டைம் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அதிகமாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடுது. 10.25 இன்ச்சஸ். உங்களோட ஏடாஸ் கண்ட்ரோல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, உங்கள் ட்ரிப் இன்ஃபோலேருந்து ஆரம்பிச்சு, நீங்கள் என்ன மோடில் இருக்கிறீங்கிறது முதற்கொண்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இங்கே நீங்கள் த்ரூ அவுட்டாக பார்த்துக்க முடியும். அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன டிரைவ் மோடில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. டிரைவருக்கு வந்து சென்ஸ் ஆஃப் என்ன டிரைவ் மோடில் இருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கு சப்கான்ஷியஸாக சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்ல கிராஃபிக்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்ஃபோடெயின்மெண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹுண்டாயில் நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி ஸ்மூத்தான ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் டிஸ்பிளே அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு லெஜிபிளாக, லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லெஜிபிளாக, கிளியராக, டே டைமில் கூட விசிபிளாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் டிஸ்பிளே. அண்ட் மோரோவர் 360 டிகிரிக்கான கேமரா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். கிளைமேட் கண்ட்ரோல் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னொரு நோட்டிசபிளான விஷயம், இந்த கிரெட்டாவில் டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. எஸ், டிரைவர் அண்ட் கோ டிரைவர் அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி டெம்பரேச்சரை வந்து செட் பண்ணிக்கலாம். ஹெச்வேக் கண்ட்ரோல்ஸோடய சேர்த்து மீடியா கண்ட்ரோல்ஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ட்ராக் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது, ரேடியோ நீங்கள் போகிறது, நேவிகேஷன் எல்லா கண்ட்ரோல்ஸுமே ஒரே யூனிட்டில் சிம்பிளிஸ்டிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் ஏ சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டுக்கான ஒரு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் வயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே வந்திருக்குது. நீங்கள் வயர்லெஸ் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸ்பீக்கிங் ஆஃப் த கியர் லிவர், இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டோமேட்டிக் கியர் லிவர் ரொம்பவுமே ப்ரீமியமாக இருக்குது. அந்த ஃபினிஷ், அந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே கூட ஒரு கிளாஸி ட்ரீட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு சென்ஸ் ஆஃப் லக்ஸுரினஸ்க்காக. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. பாம்க்குமே உங்களுக்கு வந்து ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் 3 டிரைவ் மோட்ஸ் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மோட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வருது. 2 சீட்ஸ்க்கான வென்டிலேட்டட் சீட் கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 360 டிகிரிக்கான பார்க்கிங் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. வித் டச் ஆஃப் பட்டன் நீங்கள் சரௌண்டில் என்ன நடக்குது, 360 டிகிரி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் உங்கள் இன்ஃபோடெயின்மெண்ட் டிஸ்பிளேல மானிட்டர் பண்ணிக்கலாம். சீட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபேஸ் லிஃப்ட் கிரெட்டால அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல் டுகெதராக போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் சீட்டில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. பேடிங்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. எனக்கு அண்டர் தை சப்போர்ட் வந்துட்டு நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது. போல்ஸ்ட்ரிங் சப்போர்ட்ஸும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். த்ரூ அவுட்டாக அந்த சீட்லேயுமே அந்த பிரான்ஸுக்கு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆரஞ்சு பைப்பிங், ஆரஞ்சு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நோட்டிசபிளான விஷயம், டிரைவர் சீட் வந்து இங்கே 8-வே பவர்ட் அட்ஜஸ்டபிள் சீட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஃபீச்சர் வந்து இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஃபீச்சர். நிச்சயமாக நம்ம கொடுக்குற ப்ரீமியமுக்கு பவர்ட் சீட்ஸ் கொடுத்தா ரொம்பவுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. ஒரு ஃபுல் சைஸ் பனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கிரெட்டாவோட சேல்ஸில் மோர் தென் 60% சன்ரூஃபோடையே பையர்ஸ் ஆப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஸோ இப்போ பையிங் டெசிஷனில் ஒரு மேஜர் பார்ட்டாக அந்த சன்ரூஃப் ஆகிடுச்சு. அண்ட் எஸ், தேவ் காட் இட் கவர்டுங்க. இந்த காரில் ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்போக் அந்த பட்டர்ஃப்ளை விங்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அவங்க ஹுண்டாயோட யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாசி ஃபினிஷில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்த பியானோ பிளாக் டச்சு, இந்த பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷு எல்லாமே ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரீமியம்னஸை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அகைன் ஸ்டீரிங்கோட ஃபீலும் ஹோல்டு பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கிரஸ் ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ராப்பராக ஒரு எஸ்யூவிக்குள்ளே வர மாதிரி என்னால் வர முடியுது. இங்கே ஒரு ஸ்கூப்டு சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க எனக்கு வந்து நீஸ்க்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக. அண்ட் அகைன் டை சப்போர்ட் அடிக்குவேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். சீட்டோட குஷனிங் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேர்மாகவே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு லாங் ட்ராவல்ஸ்லையுமே ரொம்ப ஒன்றும் பெருசாக டயர்டாகாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த சீட்டோட குஷனிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கம்ஃபர்டபுளான சீட்ஸ், ப்ராப்பர் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. டாப் அண்ட் கார்ஸில் வந்துட்டு இந்த பில்லோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது உங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஒரு நேப் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ், இப்போ இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்ஸில் வர மாதிரி சன் பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. போஸ் ஸ்பீக்கர் செட்டப் இங்கே நம்ம பார்க்க முடியுது. அண்ட் வாட் நாட் ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியர் சீட்லேயுமே ஃபோன் ஸ்லாட்டில் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. Qi கம்பேட்டபிள் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பம்ப் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் பம்ப் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய ப்ராமினெண்ட்டாக இல்லை. லெக் ரூம் அடிக்குவேட்டாக இருக்குது. ஹெட்ரூம் பார்த்துக்கோங்க, என்னோட ஹைட் வந்து 5.7. ஸோ எனக்கு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஹெட்ரூம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் தோ ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைனாக பண்ணியிருந்தாலுமே ஹெட்ரூம் காம்ப்ரமைஸ் பெருசாக பண்ணாத அளவுக்கு இன்டீரியரை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும். ரியர் சீட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. ரியர் சீட் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டை விட ரியர் சீட்டோட ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது ஆடட் கம்ஃபர்ட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் விண்டோ லைனுமே கரெக்டாக உங்களோட நெக்குக்கு அலைண்டாக வர மாதிரி இருக்கும்.
டிஎல்ஓவுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆல் நியூ கிரெட்டா டீசல் ஆட்டோமேட்டிக் இப்போ நம்ம ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. எஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 1.5 டீசலுங்க. ஸோ ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது. என்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ட்ராக்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், ஓவர் த ஜென்ரேஷன்ஸ் அவங்க டீசல் என்ஜினை நல்லா ரிஃபைண்டாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ஷ்னஸ் லெவல் எதுவும் தெரில. நம்ம க்ளோஸ் டு ஒரு 70-80 கிட்ட நம்ம இப்போ க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த விதமான அந்த டீசலோட அந்த கிளாட்டர் சவுண்டோ இல்லை அந்த ஹார்ஷ் சவுண்டோ எதுவுமே வெளியே வராத அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பெட்ரோல் கைண்ட் ஆஃப் ரிஃபைன்மெண்ட்டு டியூன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவுமே ஸ்மூத்தாக ரன் ஆகுது. இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். செகண்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்மூத்தான டார்க் டெலிவரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குங்க. அது லீனியராக உங்களுக்கு சர்வ் ஆகுது. ஸோ சர்வ் ஆகுறதுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் க்ரூசிங்காக இந்த என்ஜின் டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டியூனிங் ஒரு ரிலாக்ஸ்டு ஒரு லைட் பேக் டிரைவிங் செட்டிங்ஸ்க்காக டியூன் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 1.5 டர்போ பெட்ரோல் இருக்குது. என்லைனில் பார்த்தா அந்த என்ஜின். இந்த என்ஜின் நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பராக மைல் மஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது என்ஜினை பற்றின விஷயம். ஸோ கியர் பாக்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஷிஃப்ட் ரொம்ப லைட்னிங் ஃபாஸ்ட் ஷிஃப்ட்னுலாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஸோ டிசிடியில் பார்க்குற அளவுக்கு குவிக் ஷிஃப்டிங் கியர்ஸ் அந்த மாதிரி செட்டப் இது கிடையாது. பட் ஸ்டில் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ப்ராப்பராக லீனியராக செக்ரிகேட்டடாக கியர்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஷிஃப்ட் ஆகுறதே உங்களுக்கு தெரியாத மாதிரி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்மூத் ஷிஃப்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ப்ராப்பர்லி டியூன்டு ஃபார் இந்த டீசல் கியர் பாக்ஸ் அப்படின்றது எங்களோட இம்ப்ரெஷன். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேலன்ஸ்டு செட்டப் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது ஒரு வெல் ரவுண்டட் பேக்கேஜுக்காக டியூன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சார்ட்டடாக கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் ஒரு ஹார்ட் சஸ்பென்ஷன் எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுமோ பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் அந்த சஸ்பென்ஷனோட பிஹேவியர் ஹைவேஸில் இருக்குது. பட் அட் த சேம் டைம் சிட்டிக்குள்ளே நீங்கள் போகிறப்ப சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சிட்டி ஸ்பீட்ஸை நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறப்ப ரொம்பவுமே ஹேண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எவ்ரிடே பம்ப்ஸ் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. பட் அட் த சேம் டைம் ஸ்லோ ஸ்பீடில் சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நீங்கள் மேனுவர் பண்ணுறப்பையோ சின்ன பம்ப்ஸில் விட்டு இறங்குறப்பையோ ஸ்லோ ஸ்பீடில் ஒரு சின்ன த்ரம்ப் இருக்க தான் செய்யுது. பட் அட் த சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் தி சினாரியோவில் ரொம்பவுமே ஆப்டிமைஸ்டாக அந்த சஸ்பென்ஷன் செட்டப் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ரொம்ப ப்ரீஸியாக டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுங்க. இது ஒரு நோட்டிசபிளான விஷயம். ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரைட் இஸ் வெரி சார்ட்டட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டீசல்லே இருக்கக்கூடிய அந்த ஹெஃப்ட் அந்த வெயிட் நல்லா ஃபீல் ஆகுது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஆட்டோமேட்டிக்கில் மட்டும் நமக்கு 3 டிரைவ் மோட்ஸ் வருது. ஸோ ஸ்போர்ட், சிட்டி அண்ட் எக்கோ அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக ஸ்போர்ட் மோடில் இருக்கோம். த்ராட்டில் ரெஸ்பான்சஸ் ரொம்ப கீனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ப்ரிசைஸான த்ராட்டில் ரெஸ்பான்சஸ் நம்ம பார்க்க முடியுது. டவுன் ஷிஃப்ட்ஸ் அதுவே பண்ணிக்குது. இப்போ சப்போஸ் நான் வண்டி ஆக்சிலேட்டர் லெஃப்ட் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் பார்க்குது. அதுக்கப்புறம் சப்போஸ் எனக்கு பவர் டெலிவரி அக்ரெசிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டவுன் ஷிஃப்ட் கொடுக்குறதுமே எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது ரொம்ப நீங்கள் அக்ரெசிவ் டிரைவிங் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஹைவேல ஓட்டுறப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் இந்த டீசல் இன்ஜின்லேருந்து வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அகைன் எக்கோ மோடுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லைட் பேக்காக இருக்குது. நீங்கள் கேஷுவலாக டிரைவ் பண்ணுறப்ப ஒரு க்ரூஸ் பண்ணுறப்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஃபியூல் எஃபிஷியண்ட்டாகவும் இந்த மோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 1.5 டீசல் ஆக்சுவலாக ஒரு எஃபிஷியண்ட்டான மோட்டர் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுலேருந்து பெஸ்ட் ஜூஸை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்கோ மோடு உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் த்ராட்டில் ரெஸ்பான்சஸ் நான் டல்லுன்னு சொல்ல மாட்டேங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ஓட்டுற மாதிரி இருக்குது இந்த 1.5 டீசலோட எக்கோ மோட். அண்ட் சிட்டி மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் போத் த வேர்ல்ட்ஸ்னு சொல்லலாம். சிட்டி மோடுக்கு இப்போ நம்ம டியூன் பண்ணுறோம், கிராஃபிக்ஸ் அப்படியே மாறுது, ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் மாறுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் சிட்டின்னு சொல்ல மாட்டாங்க, நார்மல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நார்மல் மோடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கோட வெயிட் பேலன்ஸ்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸ்போர்ட் மோடில் இன்னமும் ரொம்ப டைட்டான ஸ்டீரிங் வீலை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எக்கோ மோடில் லைட்டாக மேனுவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக ரொம்ப அந்த ஒரு கம்ஃபர்ட் டிரைவிங் பண்ணுறதுக்காக ஸ்டீரிங் வீலோட வெயிட் அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். 2 விஷயங்கள், ஸ்டீரிங்கோட வெயிட் as well as பவர் ரெஸ்பான்ஸ், இது ரெண்டுமே மாறுது ஒவ்வொரு மோடுக்கும் அப்படின்றத சொல்லலாம். பிரேக்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரொம்ப ரீஅஷ்யூரிங்கான பிரேக்ஸ். 4 வீல்லையும் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ABS கம்பைன்ட் வித் EBD ரொம்ப ஷார்ப்பாக ப்ரிடிக்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
அன்பிளான் சர்ப்ரைசஸ் எல்லாத்துக்குமே இந்த கார் ரெடி அப்படின்னு சொல்லலாங்க. இன்னொரு நோட்டிசபிளான விஷயம், சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னோன்னே இந்தியன் ரோட்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் இல்லைங்களா. இங்கே லெவல் 2 ADAS ரொம்ப ப்ராப்பராக டியூன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த லேன் டிபார்ச்சர் வார்னிங் கரெக்டாக நமக்கு வந்துடுது. ஒயிட் லைனை தொட்ட மாதிரி நம்ம வரப்பயே லேன் டிபார்ச்சர் வார்னிங் வந்துடுது, ஒரு பீப் சவுண்ட் கேட்குது. அட் த சேம் டைம் ஸ்டீரிங் வீலை ஸ்மூத்தாக அப்படியே நட்ஜு கொடுக்குது. ஸ்டீரிங் வீலில் ஒரு இன்புட் கொடுத்து நம்மளை லேனுக்குள்ளே வைக்கிறதுக்காக மூவ் பண்ணுது. ஸோ ரொம்ப க்ளீனாக இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பெருசாக உங்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரியும் இல்லாமல், பெருசாக இது அன்வான்டட்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரியும் இல்லாமல் ப்ராப்பராக டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரிங் வீல் அதுவே டேர்ன் பண்ணிக்கிறத நம்ம பார்க்க முடியுது, அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து அந்த ஒயிட் லைன்ஸை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டீரிங் வீலோட இன்புட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், கரெக்டான லைனுக்குள்ளேயே வச்சிருக்கிறது இந்த லெவல் 2 ADAS ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது, ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஃபேஸ் லிஃப்டட் கிரெட்டா நம்ம ஓட்டியாச்சு, நம்மளோட இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தாச்சு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே அலசி ஆராய்ச்சாச்சு. ஸோ எங்களோட ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரிலையபிளான ஒரு காராகவே இருக்குது, ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஃபீச்சர் ரிச்சாக நீங்கள் போகணும், டெக் ரிச்சாக போகணும், அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு கார் சேஃபாகவும் இருக்கணும், மல்டிபிள் டிரைவ் ட்ரைன்ஸ் ஆப்ஷன் இருக்கணும், கன்வீனியன்ட்டான கியர் பாக்ஸ் சாய்ஸஸ் இருக்கணும்னா நிறைய சாய்ஸஸ்லாம் இல்லை, உங்களுக்கு ஃபியூ கார்ஸ் தான் இருக்குது. அதில் கண்டிப்பாக கிரெட்டா அவுட்ஷைன் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் டீசல் இப்போ அழிஞ்சிட்டே வரக்கூடிய ஒரு ஸ்பீஷிஸாக இருக்குது. அந்த விதத்தில் இது ஒரு ப்ராப்பரான மிட் சைஸ் டீசல் எஸ்யூவியாகவும் உங்களுக்கு இருக்கலாம், ஒரு ப்ராப்பரான ஹைவே ரன்னராகவும் இருக்குது. அட் த சேம் டைம் சிட்டி டியூட்டிஸையுமே பர்ஃபெக்டாக பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பர்ஃபெக்டான ஃபேமிலி காரா? எஸ். பர்ஃபெக்டான ஹைவே காரா? எஸ். ப்ராபப்ளி மல்டிபிள் செக் பாக்ஸஸை டிக் பண்ணுது அப்படின்னு சொல்லி எங்களோட கருத்து. இது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹுண்டாய் கிரெட்டாவை உங்கள் நியர்பை ஹுண்டாய் ஷோரூம்ஸில் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள், பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட தாட்ஸ் என்னன்றதை சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம கார் கொடுத்தது ஆக்சினா ஹுண்டாய். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஹோப் இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக நம்ம வந்து கிரெட்டாவை அனலைஸ் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோடு உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென், டிரைவ் சேஃப் அண்ட் டிரைவ் ரெஸ்பான்சிபிலி.